நவுந்துவாங்க ப்ளீஸ். கொஞ்சம் வழி விட்டுருங்க ப்ளீஸ். போலாம் போலாம், இன்னும் போலாம், இன்னும் போலாம், இன்னும் போலாம், இன்னும் போலாம், போயிட்டே இருக்கலாம். அண்ணா அண்ணா முன்னாடி போங்க. அஜய் கொஞ்சம் நவுந்து வச்சிடலாம். வந்தோடனே தயவுசெஞ்சு நவுந்துங்களா? கொஞ்சம் நான் நவுந்துறேன், மற்றவங்க எனக்கு தெரியாது. அதுவும் இஷ்டம் நமக்கு. அது கத்தாம டீசெண்டா நவுந்துருவாங்க. சார் ஏன் சார் தட்டுறீங்க? பொறுமையா தானே சார் எடுத்துட்டு ஒன்னி ஃபாலோ பண்றா கோகுலே, அதே பண்ண மாட்டேன்றாடா நீ. ஓகேப்பா, வழி விட்டுருங்க. வாங்க தள்ளிங்க, முன்னாடி போங்க. பேரியர் உள்ள போங்க, வேற போங்க. இந்த பேரியர் அதுக்கு உள்ள போங்க. வெளியே வரவங்களுக்கு வழி விடுமா? முன்னாடி போங்க. அப்படி நான் ஃபோன் பேசுகிற போசுல நான் ஒரு லேட்டாக உள்ளே போனேன். யாருண்ணா அது தட்டி விடுறது கரெக்டாக நான் வெள்ளை சட்டேண்ணா ஃபுல்லாக மறைச்சிடலாம். சரிமா 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 விடுமா. அவரு போகட்டுமா? பாய் பாய் பாய். இது கரெக்ட். இதுக்காக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. நீங்க ராணுவ
பின்னாடி வரா ராஜா. அவ்வளோதான் சார், அவ்வளோதான். அப்படியே இல்லை மண்ணா, ஒன்றும் இல்லை, நம்ம 4 பேர் தான். மனோண்ணா ப்ளீஸ் ஆட்டோ நான் ஸ்லோமா நான் பக்காவாக எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்படியே போனேன். போ சிவா, ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணுறேன். நிற்காதீங்கண்ணா. மனோண்ணா வீட்டை பின்னாடி. ஏய் என்னடா பண்ணுறீங்க? என்னடா பண்றீங்க? என்னைய போட்டு நீ இழுத்துக்கிட்டு வந்துட்ட கையோட சேர்த்து. நான் திருநாள் லைட்டாக வந்து வேணாம் சார் கொஞ்சம் நவுந்து வாங்க சார். பின்னாடி பின்னாடி போனா இந்த மாதிரி நடக்கவே இல்லை. கொஞ்சம் ஒதுங்கினா போயிடுவாங்க. நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க. 2 பக்கமும் வந்தீங்கன்னா தாங்க போக முடியும். பின்னாடியே போயிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. வண்டி மாபெரும் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்கள் இன்று இயற்கை எழுதியுள்ளார். நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலை உலக வாரிசு என்று அறிவிக்கப்பட்டவர் பாக்யராஜ் சார் அவர். இன்று அவர் நம்மிடத்திலே இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு கோவாவிலே அவருடன் நான் 2 நாட்கள் ஒன்றாக இருந்து நேற்றைய முன்தினம் இரவு தான் 2 பேருமே ஒரே விமானத்தில் வந்தோம். அப்போ கூட நல்லா பேசிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார். இன்றைக்கு அவர் நம்மிடத்திலே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாக்யராஜ் சார் பல வருஷங்களாக பழக்கம் இருந்தால் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், எனக்கு ஒரு சின்ன பொறுப்பு என்னென்னா, நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு அவரோட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது போன சண்டே அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சங்கத்தில் அவருடைய ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் சில பிரச்சனைகள் இருக்குது, எப்படி பண்ணலான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஏன் சார் ஏற்கனவே நிறைய போராடிட்டு இருக்கீங்க, இப்போ டென்ஷன் எல்லாம் எதுக்கு, விட்டு தொலைங்க, நீங்கள் வேணுமென்னா கொஞ்சம் இது டென்ஷன் இல்லாமல் இருங்கன்னு சொன்னேன். இல்லை அதுக்கு நியாயம் நடக்கணும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்போ கூட அந்த உறுப்பினருக்காக ஃபைட் பண்ணுறாரு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எத்தனோ சங்கங்கள் இருக்குது.
அதில் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துக்கிற சங்கம் வந்து ரைட்டர்ஸ் அசோசியேஷன் தான். பாக்யராஜ் தலைவரான பிறகு தான் அங்கே பல பேருக்கு நியாயம் கிடைச்சிருக்கு மெம்பர்ஸுக்கு. அப்படி ஒரு உன்னதமான ஒரு மனிதருக்கு நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன ஆச்சுன்னு சொன்னேன். இல்லை இன்றைக்கி முடிச்சுடுவேன், நான் கொஞ்சம் 2 நாள் கல்யாணத்துக்கு போயிருந்தேன், வந்துட்டேன், இன்றைக்கி நான் முடிச்சுடுவேன், நாளைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறேன்னாரு. அப்படி கடைசி நேரத்தில் கூட அந்த சங்கத்துக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், உதவி செய்யணும்னு அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர் வந்து இன்றைக்கி நம்மளை விட்டு போயிருக்காருன்னு சொல்லும்போது நம்மளால் தாங்க முடியல. நம்ம மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தவர்களுங்க எப்படி அதை தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த இது ஆமாம், அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி ஒரு நல்ல மனசு, நல்ல எண்ணம், நல்ல இது, நல்ல கூச்ச சுபாவம், எந்த கஷ்டத்துலேயும் ஒரு உதவின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் கேட்க மாட்டார். அப்படிப்பட்ட மனிதர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னா இது இண்டஸ்ட்ரிக்கே பெரிய இழப்பு, எங்களுக்கும் நண்பராக வந்து பெரிய இழப்பு. திருமிகு கே. பாக்கியராஜ் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் 80s 90s வந்து எந்த இயக்குனரும் வந்திருக்க முடியாது. ஒரு இயக்குனருக்கான ஒரு கம்பீரமான அடையாளம். அதாவது கதாநாயகர்கள் கோலோச்சிக்கிட்டு இருந்த காலத்திலேயே வந்து தன்னுடைய பேனாவால் மிகப்பெரிய உயரத்தை அடைந்தவர். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கான மிகப்பெரிய இழப்பு. அவருக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான இரங்கல்கள்.